அலையலையாக வருகின்றோம். அருவியாய் பொழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் அன்பு கொண்டவர்களே, ஆண்டின் இறுதி நேரத்தில் இன்று நாம் திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசு, மரியா, யோசேப்பு ஆகியோரின் புனித குடும்பம் நமக்கு வாழ்வின் வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். நமது குடும்பங்களிலும் இறை பிரசன்னம் நிலைத்திருக்கவும், அன்பு, அமைதி, பொறுமை, தியாகம் நிறைந்த வாழ்வு மலரவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் சிறப்பிக்கப்படும் இந்த நாளில் இறைவனோடு இணைந்திருக்கும் திருக்குடும்பத்தின் முன்மாதிரியை பின்பற்றுவோம். இறைவா, எங்கள் குடும்பங்களை உம் கரங்களில் ஒப்படைக்கின்றோம். எங்கள் குடும்பங்களில் அன்பு பெருகவும் நம்பிக்கையில் வளரவும் அருள் தாரும். எங்கள் குடும்பங்கள் உம் புகழை பாடும் இல்லங்களாக மாறட்டும். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்ற நாளிலே தாய் திருச்சபை திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிறது. அன்னை மரியாள், குழந்தை இயேசு, சூசையப்பர் இணைந்து உருவாக்கிய குடும்பம். நம் குடும்பங்களும் திருக்குடும்பங்களாக மாற இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே நம்முடைய குடும்பங்கள் இறைவனுக்கு உகந்த குடும்பங்களாக அமைய தேவையான அருள் வரங்களை இந்த கல்வாரி வழியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். நம் குடும்பங்களை எல்லாம் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த திருக்குடும்ப பெருவிழா திருப்பலியிலே நாம் பங்கேற்போம். அன்புமிக்கவர்களே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் சாத்தானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீன்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடுமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் கூட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பொருளாக இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்கிறார்கள். உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. Amen.
மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாய் இறைவனின் மாட்சி இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவர்கள் தாய் தந்தையரை மதிக்கிறார்கள். சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 7, மேலும் 12 முதல் 14 முடிய. பிள்ளைகளிடம் தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையர்களுக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ்ப்பணியார்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாள் எல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கல்வாயாக விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருதுதர் பவுல் கொலசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாய் குடிகொள்வதாக. அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 முதல் 15, மேலும் 19 முதல் 23. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 முதல். ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்த குழந்தைகளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்திற்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்த குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார்.
ஆனால் யூதேயாவில் அர்க்கலாத்த தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தியேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, இன்ற நாளிலே தாய் திருச்சபையோடு இணைந்து திருக்குடும்ப பெருவிழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பம் இன்றைய வாழ்வினுடைய ஆதாரமாக, அச்சாணியாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்வு குடும்பத்தை சுற்றி தான் இருக்கிறது. கடவுள் குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார். அந்த குடும்பத்தை திருக்குடும்பமாக நாம் மாற்ற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஒரு எண்ணமாக, விருப்பமாக இருக்கிறது. கடவுள் எதற்காக குடும்பத்தை உருவாக்குகிறார்? அது கண்டிப்பாக மனிதர்கள் நமக்கு குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். மற்ற எல்லாம் குடும்பமாக வாழ்ந்துதான். விலங்குகள், பறவைகள் தாய் இருக்கும், ஆனால் ஒரு தாய், தகப்பன், பிள்ளைகள் அப்படின்னு ஒரு குடும்பமாக அவைகள் வாழாது. ஏன்னா விலங்குகள், பறவைகளுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு வகையான ஆற்றல். அப்படி ஒரு பிறந்த விலங்கு, ஒரு கண்ணுக்குட்டி எடுத்துக்குவோம், ஆடு எடுத்துக்குவோம், நடக்க எத்தனை நாள் ஆகும்? குட்டி குட்டி எவ்வளவு நேரத்துல இல்லை எவ்வளவு நாள் நடக்கும்? உடனே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படிதானே? ஒரு கண்ணுக்குட்டியா இருக்கலாம், இல்லை ஆட்டுக்குட்டியா இருக்கலாம். பிறந்து கொஞ்ச நேரத்துல அது எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும். தன்னுடைய உணவை தானே தேட ஆரம்பித்து விடும். தனக்கான இணையை விலங்குகள் தாங்களே தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே அவர்கள் வாழ்க்கையிலே போய்கிட்டே இருக்கும். ஆனால் மனிதன் வலுவற்றவன், பலவீனமானவன். பிறந்து எத்தனை நாள்ல நம்ம நடக்கிறோம்? ஒரு குழந்தை 10 மாசமா தான் தானே நடக்கிறதுக்கு. அப்ப நாம எவ்வளவு பலவீனமானவர்களாக இருக்கிறோம் மனிதர்கள். விலங்குகள் எல்லாம் பிறந்த உடனே நடக்க ஆரம்பித்து விடுகிறது, கொஞ்ச நேரத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்து விடுகிறது, உணவு தேட ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் மனிதன் எப்போதுமே வலுவற்றவன், பலவீனமான. வாழ்க்கையில எப்போதுமே பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் அடுத்தவரை சார்ந்துதான் ஒரு மனிதன் வாழ முடியும். எதுவுமே யாரையுமே சாராம என்னால வாழ முடியும் யாராவது சொல்ல முடியுமா? அப்படி ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. அப்ப கடவுள் குடும்பத்தை உருவாக்கியதனுடைய அடிப்படையே ஒருவர் மற்றவரை சார்ந்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு கடவுள் குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார். அப்ப அந்த குடும்பங்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய ஒரு அச்சாணியாக இருக்கிறது. அந்த குடும்பங்களை நாம் இன்றைக்கு பேணி பாதுகாத்து அதை திருக்குடும்பங்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த திருக்குடும்ப பெருவிழா நமக்கு தருகிற ஒரு பெரிய அழைப்பாக இருக்கிறது. இயேசு அந்த குடும்பத்திலே ஒருவராக இருக்கிறார். அன்னை மரியாளும் சூசையப்பரும் உருவாக்கியது குடும்பம் என்றால், இயேசு அதனுடைய ஒரு குழந்தையாக மாறிய போதுதான் அது திருக்குடும்பமாக மாறியது. அப்ப நம்முடைய குடும்பங்களும் குடும்பங்களாக இருக்கிறது. அவை கடவுள் நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கிற போதுதான் அவை திருக்குடும்பங்களாக மாறுகின்றன. அப்ப அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு முன்வைக்கிறது. ஒரு குடும்பம் திருக்குடும்பமாக மாற வேண்டும். இன்றைக்கு குடும்பம் தான் ஒரு மனிதனை உருவாக்குகின்ற ஒரு மேலான பணியை செய்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் வளர்கிற பிள்ளைகள் தான் இன்றைக்கு ஒரு மேலான இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு குடும்பத்தை பற்றி சிந்திக்கிற போது பல நேரங்களில் இல்லறம், துறவரம் இந்த ரெண்டுமே நமக்கு ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கிற போது இன்னொரு பக்கம் பெரிதாக தெரியும். அங்கிருந்து பார்க்கிறப்ப துறவரம் பெருசா தெரியலாம், இல்லை இங்கிருந்து பார்க்கிறப்ப இல்லறம் பெரிதாக தெரியலாம். அப்படிதானே? இக்கரைக்கு அக்கறை பச்சைக்கிற மாதிரி பல பேர் பேசாம சிஸ்டரா போயிருக்கலாம், பேசாம சாமியாரா போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். துறவரத்தில் இருப்பவர்கள் பேசாம கல்யாணம் முடிச்சு குடும்பமா இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதானே? என் தங்கச்சி அடிக்கடி சொல்லுவான், அடுத்த ஒரு ஜென்மம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஒரு ஆம்பளையா பிறக்கணும், அதுவும் சாமியாரா இருக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு என்ன ராஜ வாழ்க்கை வாழ்றீங்க?
வேணுது பிள்ளையா குட்டியா ஒரு பிக்கல் பிடுங்கல் கிடையாது. சந்தோஷமா இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த வேலையும் கிடையாது, நினைச்ச நேரத்துக்கு சாப்பாடு, மணி அடிச்சா சாப்பாடு, சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா. ஆனா எங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது இங்க இருக்கிற வலிகள், வேதனைகள், பிரச்சனைகள் நமக்கு தெரியும். அப்போ எல்லாரும் பெரிதா துறவரம் பெரிதா அப்படின்னா ரெண்டுமே கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதுதான். அதனாலதான் ஒரு தடவை 50ஆம் ஆண்டு கோல்டன் ஜூப்ளி பொன்விழா கொண்டாடி கொண்டிருந்த தம்பதியருக்கு திருத்தந்தை அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு திருப்பலி நிறைவேற்றினார். அப்படி நிறைவேற்றினப்ப ஒரு தம்பதியை சொல்றாங்க, போப்பாண்டவர்கிட்ட, திருத்தந்தையே, ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து ஒரு மேலான இடத்துல வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு குருவாக, ஒரு ஆயராக, ஒரு திருத்தந்தையாக கடவுளுக்கு பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆனா எங்களை பாருங்க, நாங்க ஒரு பெரிய படுகொலியில் கிடக்கோம் அப்படின்னாங்க. அப்போ திருத்தந்தை சொன்னாரா, கடவுள் 7 திருவருட் சாதனங்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த 7 திருவருட் சாதனங்கள்ல 6 திருவருட் சாதனங்களையும் ஒரு படுகொலியும் உருவாக்கிட்டார் போல இருக்கு அப்படின்னாங்க. ஒரு நகைச்சுவையாக திருத்தந்தை சொன்னார், உண்மையிலேயே கடவுள் 7 திருவருட் சாதனங்களை கொடுத்திருக்கிறார். இந்த 7 திருவருட் சாதனங்களுள் திருமணம் என்கிற திருவருட் சாதனம் தான் மற்ற எல்லா திருவருட் சாதனத்தை விட சிறப்புக்குரியதாக திருச்சபை அமைத்திருக்கிறது. மற்ற 6 திருவருட் சாதனங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது திருமுழுக்காக இருக்கலாம், ஒப்புரவாக இருக்கலாம், நற்கருணையாக இருக்கலாம், நோயில் பூசுதலாக இருக்கலாம், குருத்துவமாக இருக்கலாம். எல்லா திருவருட் சாதனங்களையும் யார் நிறைவேற்றுவது? யார் நிறைவேற்றுறார்? திருமுழுக்கை யார் நிறைவேற்றுறார்? ஒரு குருவானவர், அப்படிதானே? ஒப்புரவு யார் நிறைவேற்றுறார்? குருவானவர். நற்கரணை யார் நிறைவேற்றுறார்? குருவானவர். உறுதி பூசுதல் யார் நிறைவேற்றுறார்? ஆயர். அதே போல நோயில் பூசுதல் யார் கொடுக்கிறார்? குருவானவர். குருத்துவம் யார் கொடுக்கிறார்? ஆயர். திருமணம் யார் நிறைவேற்றுறார்? குருவானவர் கிடையாது, குருவானவர் கிடையாது, ஆயர் கிடையாது. அந்த மணப்பெண்ணும் மணமகளும் தான் அந்த திருமணம் என்கிற திருவருட் சாதனத்தை நிறைவேற்றுகிறார். அப்ப எந்த அளவுக்கு திருச்சபை ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்க பாருங்க. அப்ப அங்க குருவானவர் என்ன செய்யறாரு? அவர் ஒரு சாட்சி, அவ்வளவுதான். திருச்சபையினுடைய ஒரு சாட்சியாக அந்த திருமணத்தில் இருக்கிறார். அப்ப திருமணம் என்கிற திருவருட் சாதனத்தை நிறைவேற்றுவது அந்த 2 பேரும் தான். வாக்குறுதி கொடுக்கிறார்கள், இன்பத்திலும் துன்பத்திலும். ஞாபகம் இருக்கா கொடுத்தவங்களுக்கு? சொல்லுங்க பார்ப்போம், திருமணம் முடிச்சவங்க சேர்ந்து. சத்தமா போச்சு. வாக்குறுதியே நினைவில்லைன்னா நம்ம எங்க கடைபிடிக்க போறோம்? ஐயோ, இது பெரிய டேஞ்சரெல்லாம் இருக்கு. சொல்லுங்க பாப்போம். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும், மிதிக்கவும் இல்லை, மதிக்கவும் வாக்களிக்கிறேன். இதுதான். இது வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது. சாகர வரைக்கும் இதை மறக்கக்கூடாது. இது நீங்க கொடுத்திருக்கிற வாக்குறுதி. கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதி. எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். அதுதான் இதனுடைய அர்த்தம். சந்தோஷமான நேரத்துல சரி, கஷ்டமான நேரத்துல சரி, நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஒருவர் மற்றவரை தாங்கிக் கொள்ளும். நோயிலும் சரி, உடல் நலத்திலும் சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எனக்குன்னு அவ இருக்கிறா, அவளுக்குன்னு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு தாங்கி பிடிக்கிற அந்த சூழல் 2 பேருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலுமே ஒருவர் மற்றவரை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் திருமண வாக்குறுதி. இன்றைக்கு அந்த வாக்குறுதியை மனதில் இருத்தி நாம் செயல்பட வேண்டும். அதுதான் திருமண வாழ்க்கை. கடவுள் அந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். அதனாலதான் பார்க்கிறோம், நம்முடைய விவிலியத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், விவிலியம் திருமணத்தில் தொடங்கி இன்னொரு திருமணத்தில் முடிகிறது. முதல் திருமணம் எங்க நடக்குது? காணாமல் நடக்காது. தொடக்க நூல் எங்க நடக்குது? முதல் திருமணம் விவிலியத்தின் தொடக்க நூல் தானே, ஆதாம் ஏவாள். கடவுள் அவர்கள் இருவரை இணைத்து வைக்கிறார். ஆதாமுடைய எலும்பிலிருந்து பெண்ணை உருவாக்குகிறார். அந்த பெண்ணை கூட்டிட்டு வர்றப்ப அருமையான ஒரு கவிதை
ஆதாம் பாடுவார். ஞாபகம் இருக்கா? அதை விட சிறந்த கவிதை, காதல் கவிதை எதுவும் கிடையாது. என்ன சொல்லுவார்? இதோ என் எலும்பின் எலும்பும் என் சதையும் சதையுமானவள். இதுதான் மிகச்சிறந்த ஒரு கவிதை. என் எலும்பின் எலும்பும் என் சதையும் சதையுமானவள். அப்போ தொடக்க நூலிலே கடவுள் திருமணத்தோடு இந்த உலகை ஆரம்பிக்கிறவர் இறுதியிலே இன்னொரு திருமணத்தோடு நிறைவு செய்கிறார். திருவெளிப்பாட்டு நூலிலே மணமகனாகிய திருச்சபையும் மணமகனாகிய கிறிஸ்துவும் திருமணம் என்கிற அந்த உறவில் இருப்பதாக திருத்தூதர் யோவான் தன்னுடைய திருவெளிப்பாட்டு நூலிலே 21ஆம் அதிகாரத்திலே சொல்லி காட்டுகிறார். அப்ப திருமணத்தில் தொடங்கி திருமணத்தில் நம்முடைய விவிலியம் முடிகிறது என்றால் கடவுள் எந்த அளவுக்கு திருமணம் என்கிற அந்த திருவரு சாதனத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆக இந்த ஒரு திருமணத்தை, இந்த குடும்பத்தை இன்றைக்கு நாம் திருக்குடும்பமாக மாற்ற வேண்டும். அதற்கு என்ன செய்வது? மிகச் சுருக்கமாக பார்த்தோம் என்றால் திருக்குடும்பத்தில் 3 பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் திருக்குடும்பத்தில் யாரெல்லாம் 3 பேர் இருக்கிறாங்க? சூசேப்பர், மாதா, இயேசு, 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரும் நமக்கு 3 பண்புகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். பல பண்புகள் இருந்தாலும் மிக முக்கியமான 3 பண்புகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுதான் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க வச்சிருக்கும் போது நமக்கு இருக்க வேண்டியது. முதல்ல குழந்தை இயேசு ஒரு குழந்தையாக அவர் கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பண்பு. யாராவது எடுத்து வாசிக்க பார்ப்போம். லூக்கான செய்தி 2ஆம் அதிகாரம் 51வது இறை வார்த்தை. இயேசு காணாமல் போகிறார். அவரை தேடி கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடித்து கூட்டி வருகிறார்கள். பின்பு அவர் இயேசு அவர்களுடன் சூசை மற்றும் மரியாளோடு சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு, சின்ன பிள்ளைங்களா சேர்ந்து சொல்லுங்க, பிள்ளைங்கள்லாம் அவர்களுக்கு, சத்தமா, மறைக்கலை மாணவர்கள் சத்தமா, என்ன அர்த்தம்? கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிந்து நடந்தார். இதுதான் ஒரு பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரம், ஒரு பேர். கடவுளே மனிதர்களாகிய சூசேப்பருக்கும் அன்னை மரியாளுக்கும் அவர்கள் என் பெற்றோர் என்பதால் கீழ்ப்படிந்து நடந்தார். இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அடிப்படையான குணம் கீழ்ப்படிதல், பெற்றோருக்கு பணிந்து நடத்தல். நம்முடைய இன்றைய வாசகங்களை எடுத்து பார்த்தோம் என்றால் சீராக்கி ஞான நூல் ஒரு பிள்ளை எப்படிப்பட்ட கடமையோடு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மிக அருமையாக எடுத்து சொல்கிறது. பாருங்களேன், ஒவ்வொன்றையுமே தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கிறார்கள். நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் கழுவாய் எங்க இருக்குது? உன் தந்தையை தாயை மதிப்பதில் தான் அடங்கி இருக்கிறது. அன்னையரை மதிப்போர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவார்கள். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். இப்போ வளரன்னு இருக்காங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை மதிக்கிறப்ப தன்னுடைய பிள்ளைகளால் அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இது எல்லா குடும்பத்துக்கும். என் பெற்றோரை நான் மதிக்கிறப்ப, கீழ்ப்படுகிறப்ப என் பிள்ளைங்களால எனக்கு சந்தோஷம். அப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லையா? இன்னைக்கு என் பிள்ளையை நினைச்சு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், என் பிள்ளையால எனக்கு கஷ்டம் தான் இருக்குன்னா என்னைய சோதிக்கணும். எங்க அப்பா அம்மாவட்ட நான் எப்படி இருந்தேன்? எங்க அப்பா அம்மாவை நான் மதிச்சவன், எங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து நான் வச்சிருந்தேன். அப்போ தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி ஊழ்வினை உறுத்து ஊட்டுவாங்க இல்லையா? நான் என் பெற்றோரை மதிப்போடும் மாண்போடும் கீழ்ப்படிதலோடும் நான் நடக்கிறப்ப என் பிள்ளைங்களால எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். என் பிள்ளைங்களால எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும்? என் பிள்ளை எனக்கு பணிந்து நடக்கும், எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கும், நான் சொல்றதை கேட்கும். இன்னைக்கு பல பேர் சொல்றோம், என் பிள்ளை ஒன்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. என்ன காரணம்? நான் என் அப்பா அம்மாவுக்கு கேட்டு நடந்தனா, பணிந்து நடந்தனா, அதை நாமே சோதிப்பதற்கான ஒரு இறை வார்த்தையாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, பெரிய அளவுல கொடுக்கப்படுகிறது. குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு, வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே, பொறுமையை கடைபிடி, இது எல்லாம் உன்னுடைய பாவங்களுக்கு கழுவாயாக இருக்கும். அப்போ இது எல்லாம் சொல்லுகிறவர் இன்றைக்கு 2ஆம் வாசகத்தில் பார்க்கிறோம், நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், பிள்ளைகள் கீழ்ப்படிதலோடு நடக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்களா? சொல்லுங்க மாணாக்கர்கள், உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா? உன் ஜாலியா பாட்டு எனக்கு தெரியும் சொல்றோமா இல்லையா?
பெருசா தெரியாத சொல்ல வந்துட்டான். சொல்றோமா இல்லையா? ஒரு வேலையை கொடுக்குறப்ப என்னெல்லாம் முடியாது, எனக்கு நான் வேலை கிடக்கு, நான் விளையாட போறேன், நான் படிக்க போறேன் சொல்றோமா இல்லையா? உங்கள்கிட்ட கேட்டா தெரியாது, பெற்றோர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. எத்தனை பிள்ளைகள் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறீங்க, பணிந்து நடந்துகிட்டு இருக்கிறீங்க? இயேசு அவர் தந்தையாக இறைமகனாக இருந்தும் கூட அங்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் கடைசி வரை. இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாம அவங்க மனசை காயப்படுத்தி அவங்கள அழ வச்சோம்னா வாழ்க்கையில நாம உருப்படவே முடியாது. சரியா? மனசை அதை ஆழமா வச்சுக்கணும். என் பெற்றோரை அழ வச்சு நான் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு போயிடுவேன் நினைக்கிறோம்னா அது ஒருபோதும் நினைக்காது. அப்போ என் பெற்றோர் என்னால சந்தோஷமா இருக்கும். அவங்க ஒருவேளை வயது முதிர்ந்து அவருடைய பலவீனத்தால் அவங்க என்ன சொல்றது மறந்து பேசலாம், சொன்னதே திரும்ப சொல்லலாம். அதை போட்டிருக்கு இல்லையா, இளமைங்கிறது எல்லாருக்கும் இது கிடையாது. ஒரு நாளைக்கு நானும் கிளவியாவேன், நானும் கிளவனாவேன். அப்போ வயது முதிர்ந்த பெற்றோராக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் என்றாலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணிவை, கீழ்ப்படிதலை பிள்ளைகள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதை இன்றைக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடமாக பிள்ளைகள் எல்லாரும், பெரியவங்களுக்கும் உங்களுடைய தாய் தகப்பனுக்கும் கீழ்ப்படியக்கூடியவர்களாக, பணிந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்கிற போதுதான் நம்ம குடும்பம் திருக்குடும்பமாக இருக்கிறது. முதல் காரியம். இரண்டாவது, அன்னை மரியாள் கற்றுக் கொடுக்கிற பண்பு அன்பு. ஒரு குடும்பத்தினுடைய ஆணிவேர் அன்பு தான். அன்பு இல்லாத குடும்பம் என்ன நடந்தாலும் அங்கு குறை கண்டுபிடிக்கும். அன்பு இல்லாத குடும்பம் எல்லா சூழ்நிலையிலும் அங்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாகத்தான். அன்பு, பொருந்தியர் முதல் திருமுகம் 13வது அதிகாரத்துல அருமையா பவுலடியார் சொல்வார், அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அன்பு அத்துணையும் ஏற்றுக்கொள்ளும், அன்பு பொறாமைப்படாது, அன்பு பொறுமையாயிருக்கும். வாசித்து பாருங்க, இது எல்லாம் ஒரு மனைவியாக, ஒரு தாயாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு அன்னை மரியாள் கற்றுக் கொடுக்கிறார். அன்னை மரியாளுடைய அன்பு பல விதங்களில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. கடவுளிடத்தில் அன்பு கொண்டிருந்தார். அதனால் தான் சொன்ன உடனே நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படி நடக்கட்டும் என்று ஏற்றுக்கொண்டார். தன் கணவன் சூசையப்பர் மீது அன்பு வைத்திருந்தார். அதனாலதான் குழந்தை பிறந்து கை குழந்தையா இருக்கிறப்பவே எகிப்திற்கு ஓடி போனோம், வான்னு கூப்பிட்டப்ப எதுவுமே பேசாம சூசையப்பரோட குழந்தைய தூக்கிட்டு போனோம். இன்னைக்கு யோசித்து பார்ப்போமே, மனைவிமார் காரணமே சொல்லாம உங்க கணவன் கிளம்புன்னா எத்தனை பேர் கிளம்பும்? எங்க போறோம், எதுக்கு போறோம், எப்போ போறோம், ஏன் போறோம், யாரெல்லாம் போறோம், எப்போ திரும்பி வருவோம், அங்க யாரெல்லாம் இருப்பாங்க, 1008 கேள்வி கேட்காம யாராவது கிளம்பணும்? சூசை அவர் மேல் கொண்டது அன்பு. என் கணவர் என்ன செஞ்சாலும் எனக்கு நல்லதுதான் செய்வார். அதுதான் சொன்ன சொல்லுக்கு உடனடியாக கீழ்ப்படுகிறார். இன்றைக்கு 2ஆம் வாசகத்தில் பார்க்கிறோம், மனைவியரே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் என்று அங்கு பவுலடியார் சொல்லி காட்டுகிறார். அப்போ கணவன் மீது அவர் சொல்லுகிற சொல்லுக்கு கீழ்ப்படிதல் தான் அன்பினுடைய வெளிப்பாடு. எலிசபெத் அம்மாளை ஓடோடி போய் சந்தித்தார் அன்னை மரியாள். அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதனுடைய அன்பின் வெளிப்பாடாக அது நடந்தது. கானாவூரில் ஓடோடி போய் உதவி செய்தார். அடுத்தவருக்கு உதவ வேண்டும் என்பது அன்பின் வெளிப்பாடாகிறது. தன் மகன் இயேசுவை அவ்வளவு அன்பு செய்தார். எனவேதான் சிலுவையில் அவர் சிலுவை சுமந்து செல்லும் போதும், அவர் சிலுவையில் அறையப்பட்ட போதும் சிலுவை கடியிலே நின்று கொண்டு கடைசி வரை நின்று கொண்டிருந்தார். கடைசியாக சீடர்களை அன்பு செய்தார். எனவேதான் இயேசு இதோ உன் தாய் என்று கொடுத்ததற்கு பிறகும் அந்த சீடர்களோடு ஒருமித்து இருந்து ஆவியானவர் வருகிற வரை அவர்களை பாதுகாத்தார். ஆக அன்னை மரியாளுடைய அன்பு ஒரு தாயாக, ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக பல வடிவங்களில் வெளிப்பட்டது. இன்றைக்கு நான் ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக, ஒரு மனைவியாக இந்த அன்பை வெளிப்படுத்துகிறேனா? ஒரு மனைவியாக என் கணவனுக்கு, ஒரு தாயாக என் பிள்ளைகளுக்கு, ஒரு பெண்ணாக என்னை சுற்றி வாழ்பவர்களுக்கு எத்தகைய அன்பை நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன்? அந்த அன்புதான் என் குடும்பத்தை வழிநடத்த முடியும். என் பிள்ளைகள் வளர்ப்பதாக இருக்கலாம், என் குடும்பத்தை வழிநடத்துவதாக இருக்கலாம். அத்துணையும் அன்போடு செய்கிற ஒரு மனைவியாக, தாயாக இருக்க வேண்டும். மூன்றாவது, சூசையப்பர் கற்றுக் கொடுக்கிற ஒரு மேலான பண்பு. சூசையப்பர் விவிலியத்தில் எங்கேயாவது பேசியிருக்கிறார்? அவர் பேசுற மாதிரி ஏதாவது வார்த்தைகள் இருக்குதா?
எங்கேயுமே அவர் பேசல. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் பேசவே. ஆனால் ஒரு குடும்ப தலைவராக, ஒரு கணவனாக, ஒரு தந்தையாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிகச்சிறப்பாக செய்தவர். அப்போ அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய பண்பு அமைதி. அமைதியா இருந்தார். தன் மனைவி மீது சந்தேகம் வந்த போது கூட அமைதியாக இருந்தார். கடவுள் திருவுளம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள அமைதியோடு இருக்கிறார். நீ குழந்தையை தூக்கிட்டு எகிப்துக்கு போன்னு கடவுள் சொன்னப்போ கூட அமைதியாக இருந்தார். அங்க வேற எதுவும் பேசல. தன் மகன் தொலைந்து போய் திரும்ப கோயில கண்டுபிடிக்கிறப்ப யார் பேசுனா? மரியாள் பேசுறாங்களா, சூசேப்பர் பேசுனாரா? மரியாள் தான் சொல்றாங்க. மரியாள் என்ன சொல்றாங்க? ஆனா சூசேப்பர் என்ன செய்யறாரு? பாவம், பேசாம அடந்தை அமைதியா தான் இருக்கிறார். வாழ்க்கையில கடைசி வரைக்கும் பல பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில். மனைவி ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா பிரச்சனை, இங்க இருந்து தப்பிச்சு போகணுமா வேண்டாமா பிரச்சனை, ஐயோ என் பிள்ளைய காணுமே பிரச்சனை. ஆனா எல்லா பிரச்சனையிலும் அமைதியாக இருந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். இன்றைக்கு குடும்ப தலைவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய பாடம். இன்னைக்கு வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனைனா பயங்கரமா கத்துறோம், கோபப்படுறோம், மூங்குறோம், வீடே ரெண்டாக்கிறோம். ஆனா இங்க சூசேப்பர் கற்றுக் கொடுக்கிறார், அமைதியாக ஒரு பிரச்சனையை கையாளுவதுதான் ஒரு முதிர்ச்சியான தன்மை, ஒரு பக்குவப்பட்ட தன்மை. எதற்கெடுத்தாலும் பேசுறதோ, எதற்கெடுத்தாலும் சண்டை போடுவதோ அது பிரச்சனையை தீர்க்காது. எதையுமே அமைதியாக கையாளுகிறப்ப, அமைதியாக அந்த பிரச்சனைக்கான தீர்வை அணுகுகிற பொழுது அது அந்த குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக. அதைத்தான் சூசேப்பர் செய்தார். அன்புக்குரியவர்களே, ஆக இந்த 3 பேரும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த 3 பாடங்களை வாழ்வாக்க முயற்சி எடுப்போம். ஒரு கணவனாக, ஒரு தகப்பனாக என் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிற போது, ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது, எதுவாக இருக்கலாம், அதை நான் அமைதியாக கையாள பயன்படுகிறேன். அமைதியாக கையாளக்கூடிய முதிர்ச்சி என்னிடத்தில் இருக்கிறதா? ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு பெண்ணாக நான் என் குடும்பத்தை, என் பிள்ளையை, என் கணவனை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறேன்? அந்த அன்பு என் குடும்பத்தை எப்படி கொண்டு போகிறது? மிக சிறப்பாக பிள்ளைகள், ஒரு பிள்ளையாக எந்த அளவிற்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன், பணிவோடு என் பெற்றோருக்கு இருக்கிறேன். இதை செய்கிற போது நம் குடும்பமும் திருக்குடும்பமாக மாறுகிறது. எனவே அதற்கான வரத்தை ஆண்டவரிடத்தில் கேட்போம். திருக்குடும்பம் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். அடிப்படையிலே நம்முடைய தேவைகளை, மற்ற ஆட்டுகளை ஆண்டவர் பாதத்தில் எடுத்து வைப்போம்.
உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்று கூறிய எம் இறைவா, திருச்சபையை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றேன். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்கண்ணியர்கள் இவர்களை ஆசீர்வதியும் இறைவா. இந்த வார்த்தை இவர்கள் வாழ்வில் நிறைவேறவும், விண்ணகத்தில் இவர்களுக்கு பெரும் கைமாறு கிடைக்கவும், இவர்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். ஆபிரகாம், சாரா குடும்பத்தை ஆசீர்வதித்த எம் இறைவா, எங்கள் குடும்பங்களை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானமும் நிலவும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்லவும், இயேசு மரி சூசை அமைத்த திரு குடும்பம் போல எங்கள் குடும்பம் அமைய வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை பேருக்காக மன்றாடுவோம். என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கு குழந்தை இல்லை என்று கூறிய அபிரகாம் போல அன்பு இறைவா, குழந்தை பேர் இல்லாத குடும்பங்களை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றேன். இந்த குடும்பங்கள் மேல் இரக்கமாயிரும். இவர்களுக்கு குழந்தை செல்வம் தந்து இவர்களின் மனவேதனையை நீக்கிரல வேண்டுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பிற்காக மன்றாடுவோம். எங்கள் மீது வைத்த அன்பிற்காக தம் உயிரை தந்த எம் இயேசுவே, குடும்பங்களிலும் உறவுகளிலும் உண்மையான அன்பு நிலவ வேண்டுமாறும், அன்பிற்காக ஏங்கும் உறவுகளுக்காகவும், தனிமையில் வாழ்பவர்களுக்காகவும், முதியவர்களுக்காகவும், தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கும் நீரே தாயாகவும் தந்தையாகவும் இருந்து காக்க வேண்டுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. அன்பு இறைவா, எம் பங்கில் உள்ள சிறு பிள்ளைகளை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றேன். சிறு பிள்ளைகள் உம்மை போல ஞானத்தில் வளரவும், தவறான பாதையில் செல்லாமல் நேரிய பாதையில் உம் பிள்ளைகளாக, உமக்கு உகந்த பிள்ளைகளாக வளர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம் கணவருக்காக, நம் மனைவிக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம் பெற்றோருக்காக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். நம் உடன் பிறந்தவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் அன்பு, அமைதி, கீழ்ப்படிதல், இந்த 3 பண்புகளும் நிலவ எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று கேட்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாய். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாய். என்னையே நானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே நானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புக்குரியவர்களை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்முடைய புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையுடைய நலனுக்காகவும் உமது கைகள் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து
உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் குடும்பங்களை உம் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்திற்குரிய மறைநிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்திற்குட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தமிழ் எழுச்சி பெற செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழித்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்கு பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தரடும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரடும். மேலும் உயர்த்தலுமது நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியுடைய ஏற்றரடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு நம் குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக வாழ அன்பு, அமைதி, பணிவு இந்த 3 வரங்களையும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்கு தாரும் என்று விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து அன்பற்ற எங்கள் நிலை, எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிற, பொறுமை இல்லாமல் இருக்கின்ற அந்த நிலை, கீழ்ப்படியாமல் ஆணவத்தோடு நடந்து கொள்கிற நிலை, இந்த எல்லா வகையான தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து அன்போடும் அமைதியோடும் கீழ்ப்படிதலோடும் நாங்கள் எங்கள் குடும்பங்களில் வாழவும், அதன் வழியாக நீர் எங்களுக்கு கொண்டு வந்த அந்த அமைதியை எங்கள் குடும்பங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், திருக்குடும்பமாக வாழ நம்மை அழைக்கின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பெயர் பெற்றோர். என்னுடன் கூட எரிந்தாலும் ஒன்றாம் நான் சொல்ல
என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீ தேடுமான் போல தேடி வந்தேன். நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடுமான் போல தேடி வந்தேன். நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே, என்னுள்ளம் நின்றாய் நிதம் என் பாதை முன்னே. நீதானே சென்றாய், உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். விண்ணிலும் நீயே, கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே. நீங்காத நிழலாகவா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவிலா கண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீயோரிடமிருந்து என்னை காத்தருளும். இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகிற திருக்குடும்ப பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் எழுப்பி வாழ்த்துக்களை. இது எல்லா குடும்பங்களுக்கான ஒரு திருவிழா நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடி இருக்கிறோம். இன்றைக்கு திருக்குடும்ப சபை கூட்டத்திலே திருக்குடும்ப சபையினர் இன்றைக்கு நீங்கள் திருவிழா கொண்டாடுங்கள் என்பதை முடிவு செய்து அறிவிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு சபை கூட்டத்தில் நீங்கள் பேசி என்றைக்கு நவநாள் தொடங்குகிறீர்கள் என்று திருவிழா என்பதை முடிவெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாளைய நாளிலே நம்முடைய நிர்வாக குழு கூட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக நாம் இந்த ஆண்டு நம்முடைய ஆண்டு திருவிழாவை 150 ஆண்டுகள் நிறைவு செய்த அந்த ஒரு திருவிழாவை கொண்டாடுகிறோம். எனவே அதற்கான தயாரிப்புகள் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது, இது எல்லாம் பேச வேண்டியிருக்கிறது. அதே நேரத்திலே பங்கு தந்தைக்காக ஒரு அறை இங்கு நாம் கட்ட வேண்டியிருக்கிறது. இது எல்லாவற்றையும் தேர்ப்பறை சப்பரப்பறை கட்ட வேண்டியிருக்கிறது. இது எல்லாவற்றையும் பேச முடிவெடுக்க நாளை எத்தனை மணிக்கு கூட்டம்? 10 மணிக்கு நிர்வாக குழு கூட்டம் நடைபெறுகிறது. எனவே நிர்வாகத்தினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, வருகிற புதன்கிழமை இரவு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு நமக்கு
புத்தாண்டு தொடங்குகிறது. வழக்கம் போல் நமக்கு அன்று இரவு அல்லது அடுத்த நாள் அதிகாலை 2 மணிக்கு நமக்கு புத்தாண்டு திருப்பலி நடைபெறும். அன்புகளில் வருகிற சனிக்கிழமை முதல் சனி. எனவே அன்றைய நாள் வழக்கம் போல் நமக்கு முதல் சனி வழிபாடுகள் 6:30 மணிக்கு ஜெபமாலை, நம்முடைய சப்பர பவனி, அதைத் தொடர்ந்து நவநாள் வழிபாடுகள், நவநாள் திருப்பலி, அதைத் தொடர்ந்து அன்புணவு. இந்த நிகழ்வுகள் அத்தனையிலும் நாம் முழுமையாக பங்கெடுக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு திருப்பலி சிறப்பிச்சது யாரு? திருக்குடும்ப சபையினர். திருக்குடும்ப சபையினருக்கு நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். புத்தாண்டு திருப்பலி வழக்கம் போல் 3 அன்பியங்களும் சேர்ந்து சிறப்பிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். நன்றி கோரி மன்றாடுவோம். கனிவு மிக்க தந்தையே, விண்ணகரன் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக மாற சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு.